தன்னுடைய சமூகத்திற்கு சார்ந்தவர் என்பதற்காகவே எதையுமே கண்டுபிடிக்காத ஒருத்தரை விஞ்ஞானி ஆக்கிய ஈவேரா சாதி ஒழிப்பு போராளி. எங்க அண்ணன் கூட கேட்டேன் அந்த சர்ச்சை வரும்போது, இந்த பாலம் கட்டும் போது, அண்ணன் என்னன்னா இந்த நானும் படிச்சு படிச்சு பார்த்தேன், இந்த ஜிடி நாயுடு எதனை கண்டுபிடிச்சாரு, அதை தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. திஸ் சீமான் ஸ்ட்ரோக். அது மாதிரி தன் சாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் தூக்கி விட்டவன் இங்கே சாதி ஒழிப்பு போராளி. ஆனால் சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு லாயக்கில்லை. சாதிய எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிடுற தகுதி இல்லை என்று முழங்கிய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் எப்படி சாதி வருகிறார்? எந்த இடத்துல அவர் சாதிக்கின்றிருக்காரு? எந்த இடத்துல சாதிக்காரனுக்கு ஆதரவு நின்றிருக்காரு? வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது எங்கள் தாத்தா தேவருக்கு. சுதந்திரம் அடைந்த பிறகு நீ பேசக்கூடாது என்று தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டப்பட்டது எங்கள் அண்ணன் சீமானுக்கு. இதுதான் தேவருக்கும் அண்ணன் சீமானுக்குமான ஒற்றுமை. தொடர் சிறை தேவருக்கு, தொடர் சிறை அண்ணன் சீமானுக்கு. அங்க நாங்க பாடினோம், சீமானை பேச விடு, செந்தமிழை கேட்க விடு, பேசி பேசி நாட்டை எடுத்த பெருசேனி ஓடிவிடு, சீமான் பேசி கலக்கும் அது சிறுத்தை புலியின் முழக்கம் என்று பாடினோம். ஏன் தொடர் செயலு?